இது நீங்க இவரு அதிவீர ராமபாண்டியன் சார் பேசுனது ஏதாவது உங்களுக்கு கேட்டதா இல்ல நான் முன்னால சொல்லணுமா? இல்ல லைட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. சரி சரி. அவர் வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார், சிறை வைத்திருந்தார் அப்படின்ட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசியதில் எந்த தவறும் கிடையாது. அது வந்து அவரா பேசல, திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் பேசினாருன்ட்டு வெளியானதை கோடிட்டு காட்டி பேசினார். உண்மையில் இது குறித்து சிபிஐ விசாரணைக்கே உத்தரவிடணும் அப்படின்ட்டு சொன்னாரு. அவர் கலைஞர் வந்து யாரையும் வந்து ஹலோ பேசுறது கலைஞர் வந்து ஒரு சிங்கம் போன்றவர் அப்படிங்கறத எங்க தலைவர் குறிப்பிட்டிருந்தாரு. அது வந்து ரொம்ப சரியான ஒரு உண்மை. இவங்க வந்து வெறும் டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டுமான ஒரு துறையை உருவாக்கி விட்டு 48 சட்டத்துறையை உருவாக்குறது, அதாவது முழுக்க இந்த அரசாங்கம் நடத்துவதற்கான பல அமைச்சகத்தை உருவாக்குனது கலைஞர். இவர் எப்படி வந்து இது போன்ற ஒரு வார்த்தைகளை வந்து பேசுறாரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதிர்கட்சியாகவே இருந்தாலும் அவருடைய எந்த அளவுக்கு உழைப்பு இதுல இருக்கிறது அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். எங்களுடைய முழு முதற்கட்ட சிந்தனையே பாத்தீங்கன்னா மத ரீதியாக மதம் இல்லாமல் சாதி இல்லாமல் எல்லோருக்குமான சமூக நீதி அரசு தான். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சிருப்போம் அப்படிங்கிறது முதல் கேள்வியா இருக்கு. இவர்கள் போல கூவத்தூர்ல போய் நாங்க வந்து ஒரு கட்சியின் பல முடிவுகளை நாங்க எடுக்கல. எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம், அதோட ஆர்கனைசேஷன்ங்கிறது ஒரு தனி அரசாங்கம் போலவே நடக்கும். நீங்க ஒரு விஷயத்த ஒரு திட்ட எடுத்துட்டு போகணும்னாலுமே கூட அதற்குன்னு வழிமுறைகள் இருக்கு. எப்படி ஒரு அலுவலகம் சென்று நீங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பார்த்து எப்படி போறீங்களோ அது போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று எங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அதை தாண்டி அண்ணன் வந்து விமர்சிக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மேலும் வந்து ராஜா அண்ணன் பேசுறத அவரு விமர்சிச்சு பேசியிருந்தார். எந்த அளவுக்கான நானும் கூட வந்து இப்போ எடப்பாடி அண்ணன் பேசினார்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவை நானும் வெளியிட முடியும். அதுக்கான எல்லா டெக்னாலஜியும் இருக்கு அப்படிங்கும் பொழுது இவர் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் உண்மைத்தன்மையும் இல்லாமல் ஒரு ஆடியோ லீக் ஆகுது, அதை வச்சு இவர் பேசுறதுன்றது வந்து இத்தனை வருட கால அரசியலில் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா மசோதா வெளிநாட்டு ஒழுங்குமுறை நிதி வந்து நாங்க தனியா எடுப்போமா, அன்னைக்கு கூப்பிடுறோம், அன்னைக்கு நீங்க வந்து அதை பத்தி பேசுங்க. இல்ல சார், அவங்க அந்த அளவுக்கான அதாவது உள்ள மதங்களையே இப்படி பிளவுபடுத்தும் பொழுது அவங்க மதங்களை பிளவுபடுத்தி நாட்டில் உள்ள மக்களை ஏதோ வேற்றுடைமையான மக்கள் மாதிரி ஏதோ அகதிகள் மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க கலைஞரை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவரை உழைப்பு இருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமா பார்க்கப்படுகிறது. ஓகே ஓகே ஓகே. ராஜேஸ்வரி ரொம்ப எமோஷனலாக நான் வந்து கலைஞருடைய பேரன், நான் கலைஞருடைய மகன் இப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்து ஒரு பிரச்சாரத்தை முதலமைச்சரும் அவருடைய துணை முதலமைச்சரும் மேற்கொண்டுட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம பேசணும் அப்படின்னா அது இந்த எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இதை பேசிக் கொண்டிருக்கிறதா ஏஐஏடிஎம்கே? அதாவது இபிஎஸ் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு மத ரீதியான சாதிய ரீதியான மக்களை பிளவுபடுத்துற ஒரு கூட்டணியில போய் இப்படி வந்து காலில் விழுந்து கையில விழுந்து நமக்கு முதல்ல அவருக்கு பார்க்கணும்னு உட்கார்ந்து இருந்தாலே கால் மட்டும்தான் தெரியுற அளவுக்கு நம்ம எல்லார் கால்லையும் சின்னம்மா கால்ல கூட தவழ்ந்து போய் சீட்டு வாங்கிட்டு இவங்க வந்து எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணி விட்டு சீட்டு வாங்கினான்னு அண்ணன் பேசுறாரு. அதை கேட்டா வேற ரொம்ப சத்தமா வேற பேசுறாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக ஒரு சிஎம் பொசிஷனுக்கு எடப்பாடி அண்ணன் வந்தாரு. அவரே வெக்கம் வேணாம் சொல்ல விரும்பல, அந்த அளவுக்கு ஒரு மோசமாக பிஜேபியாலதான் நான் 4.5 வருஷம் ஆட்சி நடத்தினேன்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் பேசிவிட்டு பயத்தின் அடிப்படையில என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் சொல்லுவேன், நான் கலைஞருடைய பேட்டி தான், நான் தமிழை விரும்புகிறேன், தமிழ்நாட்டை விரும்புகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் எல்லாத்தையும் உருவாக்கி பலவித துறைகளையும் உருவாக்கிய கலைஞருடைய அந்த எண்ணங்களை எவ்வளவு ஸ்பான்டனியஸ் பதில் எல்லாத்திற்கும். நாங்கள் 4ஆம் கட்ட அரசியலை தான், நீங்க 2ஆம் கட்ட அரசியலை பேசுகிறீங்க, 4ஆம் கட்ட அரசியலை பேசுகிறோம்னு ஒரு இடத்துலையும் வந்து தலையை தீவ சொல்லுங்க. நாங்க
என்கிட்ட தலைவர் நான் செய்திய ரொம்ப நாளா ஆச்சுன்னு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸ் பதில் அந்த பதில்ல இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனிதரை யாராவது போய் வீட்டு சிறையில வைக்க முடியுமா? நீங்க தான், அதாவது சிறை அண்ணன் வந்து வீட்டு சிறைனா உங்களை தூக்கி போட்டு உள்ள வைக்கிறது கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனோரீதியாக சிறைப்பட்டு வைக்கிறது. அப்ப மனோரீதியா இத்தனை வருஷம் பிஜேபி சிறையில இருக்கிறது யாரு? இப்ப அதிமுக தான் இருக்கு. நாங்க நினைச்சோம் அதிமுக மேல பிஜேபி மேல ஏறி சவாரி பண்ணோன்னு. ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதிமுக கீழே இருக்கு, மேல ஏறி பிஜேபி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை கேட்பதற்கு ஒரு நாதி இல்லாமல் உங்களுடைய கட்சியில இருந்து இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. மதசார்பற்ற கூட்டணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டரணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க? நாங்கள் வந்து மதசார்பற்று இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவிற்கும் தான் துணை நிற்போம்னு அதிமுகவுல அவ்வளவு கேவலமா விஷயம் போயிட்டு இருக்கு. அதனால அதை நின்று காப்பாற்றுவதற்கு ஒரு அரசியல்வாதியாக நின்று அதாவது காலில் விழுந்து தவழ்ந்து ஒரு சிஎம் போஸ்டுக்கு வந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு துப்பில்லாமல் இன்று இவ்வளவு பெரிய ஒரு சிஎமாக இருந்து பலதரப்பட்ட மக்களை சந்தித்த கலைஞரை பார்த்து சிறையில் வைத்தீங்க. எப்படி சொல்லுவீங்க? ஓகே ஓகேமா, ஓகே. இல்ல சரிமா, பேச முடியாது. திமுக எல்லா கட்சியிலையும் அடிமைப்பட்ட ஒரே அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திமுக தான். தொடர்ந்து திமுக அடிமையா இருந்திருக்கீங்க. கட்சி இந்தியாவில் இருக்கா? கனிமொழியை கொண்டு போய் கைது பண்ணி வச்சிருந்த போது வீல் சேர்ல போய் உட்கார்ந்து காத்து கிடந்து அதெல்லாம் சிங்கப்பட்ட வேலையா? அதெல்லாம் சிங்கப்பட்ட வேலையா? நாய் கூட பண்ண தெரியாத வேலையை போய் பண்ணீங்க. நீங்க அரசியல் பத்தி பாவப்பட்டு இருந்தா கொடுத்து சீட்டு கொடுங்கம்மா. இந்த தேர்தல்ல ரெண்டு கட்சி தான் சார் வந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கேன். ஒண்ணு விஜயோட கட்சி, இன்னொன்னு திமுக. எவன் போனாலும் உடனே சீட்டு. பாவம் அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு நன்றி 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 ஆதித்யா சார். ராஜேஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராஜேஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சமாவது ராஜேஷ் சார், சார் வைத்தியலிங்கம் தொகுதியில ஒரு திமுக நிர்வாகி மனோஜ் பாண்டியன்ல ஆல்ரெடி அந்த ஃபேமிலி அவுட். ஏங்க உங்க திமுக அழிக்கிறதுக்கு நீங்களே இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு கட்சி, இதுல வேற நீங்க வாய் வேற பேசுறீங்க. சரி சரி சார். ராஜேஸ்வரி ஐயோ சரி கொஞ்சம் பொறுமையா இருக்க. ராஜேஸ்வரி ஏதோ சொல்லணுமாமா? நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன்னா. ஆமா சார், அதாவது நாகரீகமற்ற இது போன்ற பொய்களை, அதாவது பொய் அதிமுக பேரு வச்சுக்கிற அளவுக்கு எங்களை பார்த்து அறிக்கை முதற்கொண்டு காப்பி அடிச்சு போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து மறைந்த ஒரு தலைவரை பற்றி பேசுவதெல்லாம் ரொம்ப மட்டமா இருக்கு, நாகரீகம் இல்லாம இருக்கு. இதை வைத்து அவர்கள் முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக 2026 திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் இவர்கள் எப்படிப்பட்ட பொய்களை நாகரிகமற்ற வார்த்தைகளை போட்டாலும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். மக்களுக்கு இவர்கள் சரியான பாடத்தை இந்த பொய் அதிமுகவுக்கு புகட்டுவார்கள். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். ஆமா, இந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து நாங்க இன்னைக்கு பேசுவதற்கு ஒரே காரணம் எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தான் தவிர வேற எந்த காரணமும் இல்லைங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புறேன்.